சற்று முன் சாரே குறிச்சு வச்சுக்கோங்க, இது மாறாது. முதல்வர் தலையில் இடியை இறக்கிய நொடி இதுதான் நடக்கும். ஓபன் டாப் படு வைர. தமிழக முதல்வர் ஸ்டாலின் சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் எனக்கு பதவியை பற்றி கவலை இல்லை, எனது எண்ணம் எல்லாம் மக்களை பற்றித்தான் கவலையாக இருப்பதாக பேசியிருந்தார். இதுகுறித்து மக்களிடம் TN News 24 கருத்து கேட்டது. அப்போது சாமானியர் ஒருவர் தெரிவித்த 2 முக்கிய விஷயங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் என கணக்கு போட்டு காத்திருந்த திமுகவினருக்கு நிச்சயம் பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. என்ன சார் நடக்குது? இவரே டாஸ்மாகையும் நடத்திக்கிட்டு டிவிலையும் வந்து இவரே போதைக்கு அடிமையாகாதீங்கன்னு பேசுறாரு. விலைவாசி எல்லாம் எப்படி இருக்கு? கரண்ட் பில் 3 முறை கூடி போச்சு, வீட்டு வரி 110% ஏறி போச்சு. என்ன சார் இங்க நல்லது இருக்கு என கேட்டவர் அதன் பிறகு குறிப்பிட்ட விஷயம்தான் சாமானிய மக்களின் மனதில் இந்த ஆட்சியின் மக்கள் மதிப்பு என்ன என்பதை வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறது. முதல்வர் கிடையாது, இது ஆட்சியா இல்ல காட்சியான்னு ஒன்றும் புரியல. விளம்பர ஆட்சி ஆகுது. எதுக்கட்டா இன்னைக்கு சாராய கடை திறந்து வச்சுட்டு இன்னைக்கு டிவியில் வந்து மது குடிக்காது, மது குடி. நீ ஏன் சாராய கடையை திறந்து வச்சிருக்கிற? ரோட்டில் போகிறவங்க சாதாரண ஒரு வண்டியை ஓட்டி திருத்தி போகிறான், அவனுக்கு போட்டு 10,000 ரூபா பையனு. இன்னும் அவன் கேட்குறான், என்ன நான் ஒன்றுமே இல்லையா, பைசா இல்லை, சம்பளம் இல்லை, வருமானம் இல்லை, நான் என் பொட்டை தாலி அறுத்தா கொடுக்குதுன்னு கேட்குறான். நீ ஏன் சாராய கடை அநேகமாக பிடிச்சிவான், அங்கே குடிக்கிறான், அப்படி வந்தோடனே பிடிக்கிறான், பிடிச்சி 10,000 ரூபா பையனு பிடிச்சிட்டு இருக்கிற லைசன்ஸுக்கு 10,000 ரூபா பையனு. நீ வைக்கிறது அவன் எங்கே போவான்? அவன் அந்த குடியால் எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கு. இன்றைக்கி நாடு ஃபுல்லாக கெஞ்சா பெட்டி கடையில் விற்கிற மாதிரி விற்கிது. சின்ன சின்ன பிள்ளைங்களாம் கெட்டு போகுது. நேற்று கூட பாரு, ஒரு ஸ்கூலில் சின்ன 9 வயசு பையன், 9வது படிக்கிற பையன் கரண்டில் ஷாக் அடிச்சு சாகுறான். அந்த அளவுக்கு அவல்நிலை. ஸ்கூலும் சரியில்லை, எதுவுமே சரி கிடையாது. இவன் இருக்கிறது வேஸ்ட்டு. கொள்ளை தான், கொள்ளை. இன்றைக்கி மணலில் மணலில் கொள்ளை அடிச்சு 1 லட்சம் கோடி மணலில் அடிச்சிருக்காங்கங்கிறானுங்க. என்னென்னவோ அநியாயம் பண்ணுறாங்க. ஆனால் நாட்டுக்கு நல்லது செய்கிறது கிடையாது. வீட்டுக்கு தான் நல்லது செய்கிறான். அடுத்தடுத்து அவன் பிள்ளைய குடும்பம்லாம் எடுத்துன்னு வரான், தவிர ஒன்றும் நல்லது நடக்கிற மாதிரி தெரியல. இல்லையே, நல்லா பண்ணால் தானே சொல்லுவாங்க. இப்போ நீ மைக்கை நல்லா பிடிக்கிறது, நீ கீழே பிடிப்பா, மைக்கை ஒழுங்காக பிடின்னு சொல்ல போகிற. நீ ஒழுங்காக பிடிச்சா நீ ஒழுங்காக பிடிக்கிறேன்னு சொல்ல போகிற. அதுதான் வித்தியாசம். நீ நல்லா தானே நல்லா சொல்லுவாங்க. எதுவுமே நல்லா இது கிடையாது. நீ கரண்ட்டு பில் எவ்வளோ? 3 முறை கரண்ட் பில்லு ஏற்றிட்ட. வீட்டு வரி 110%, 50%, 110% வீட்டு வரி ஏற்றிட்ட. தண்ணி வரி ஏற்றிட்ட. அதுக்கு முன்னெல்லாம் மார்ச் மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் 6 மாதம் ஒரு வீட்டு வரி கட்டுறதுக்கு டைம் இருக்குது. இப்போ அப்படி கிடையாது. மார்ச் முடிஞ்ச உடனே கட்டலைன்னா 2% வரி கட்டணும். எந்த நாட்டில் எவ்வளோ நாள் இருந்தது? இப்போ அது போக இப்போ எந்த வருஷத்தில் கடைக்கு லைசன்ஸ், ஒரு பெட்டி கடை எந்த லைசன்ஸ் வாங்கியிருக்கிறான் சொல்லு, நீங்களே சொல்லுங்கள். இப்போ எல்லா கடைக்கும் லைசன்ஸ் வாங்கினா 5000 பணம் கட்டுன்றான். ஏன் உங்கள் வருமானம் இல்லையா? இன்றைக்கி 3,000 கோடி ஒரு மக்கள் மேலே திணிச்சுட்டு மூலிகை கொள்ளாடிக்கிறீங்களே தவிர, ஆனால் பப்ளிக் எதுவும் செய்த மாதிரி தெரில, ஒன்றும் தெரில. அங்கே ரோடு பள்ளம் தண்ணி நிற்க தான் செய்யுது, ஒன்றும் சரி பண்ணுற மாதிரி இல்லை. ஆக மொத்தத்தில் 0 தான். அவங்க அரசு வேலைங்க தான் அவங்களுக்கு செலவு கொடுக்குறாங்க. அவங்க எப்போதும் போல தான். காலைல 10 மணிக்கு போனால் 11 மணிக்கு போவான். இப்போ மை வைக்கிறான்டா, 1 மணி நேரம் சும்மா 2 மணி நேரம் பாத்ரூமில் இருப்பான். லஞ்சு முடிஞ்சிடும், 3 மணி நேரம் 4-5 மணி கிளம்பி வந்துடுவான். அவங்கள ஒன்றும் நீ கேட்க முடியாது. அதெல்லாம் வேலை நடக்குதாங்கிறது எங்கே போனாலும் லஞ்சம் தான் தலைவிரிச்சு ஆடுது. எது வேலை ஒழுங்காக நடக்கிற மாதிரி தெரில. ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போனால் கூட அவனுக்கு 5 ரூபா கொடுத்தா தான் வேலை நடக்கும். இல்லைன்னா நீ 50 முறை அலையணும். அதான் நடக்குது. ஒரு வீட்டு லைசன்ஸ் இது வாங்கினா கூட அதான் நடக்குது. எங்கே போனால் எல்லா இடத்துலையும் தலை விரிச்சு ஆடுது. சர்வ சாதாரணமாக இருக்குதுங்க. தண்ணி போகிற மாதிரி லஞ்சம் தலை விரிச்சு ஆடுது தவிர வேலை உருப்படியானது இல்லை. ஏழைப்பாழிங்க அநியாயமாக கஷ்டப்படுது. வேறு ஒன்றும் இதில் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் டோட்டலாக பார்த்தோன்னா சுத்தமாக சரி கிடையாது. இன்னும் இருக்கிற வருஷத்துலையும் சரி, இன்னும் கடைசி வருஷத்தில் இன்னும் செலவு கொடுக்குன்னு சொல்லுவாரே தவிர, ஆனால் இப்போ போட்டுக்கிற அறிவிப்பெல்லாம் நான் அதை சரி அறிவிப்பெல்லாம் வெட்டு தான் முடிக்கிற மாதிரி கிடையாது. இத்தனாயிரம் கோடி போனேன், 1000 கோடி பண்ணேன், முதலீடு பண்ணேன், வேலை முதலீடு பண்ணேன், இவ்வளோ தொழில் முதலீடு பண்ணேன். எங்கே அது முதலீடு பண்ண? அது வெளியே காட்டினா தானே தெரியும். சும்மா வாயால் சொன்னால் தெரியுமா? இன்றைக்கி இந்த பஸ் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு தூக்கி கிளாம்பாக்கத்தில் போட்டேன். அந்த இடத்துல மாலை கொண்டு வந்து வைக்கிறேன். யார் மால் கேட்டா? ஏழை பழைய சாவுதியா? பஸ்ஸு வசதி இல்லை, அது இதில் அலையுது. உன்னை யார் மால் கேட்டா? உன் குடும்பம் பழைக்கிறதுக்கு மாலை எடுத்துன்னு வரேங்கிற. அதனால என்ன, இன்றைக்கி காய்கறி மார்க்கெட்டெல்லாம் எடுக்கிறாங்கிறான். இந்த தூக்கி திருமணத்தில் போடுறான்றான்.
எவ்வளோ ஏழை பழகி போகுது, எவ்வளோ ஒரு ஆட்டோ ஓட்டுனர் எவ்வளோ குடும்பம் பாதிக்குது. ஆனால் நீ சௌகரியமாக நல்லா தான் இருக்கிற. எல்லாம் வாங்க, நாடு சரி கிடையாது, நல்லா சரி. மக்கள் அளவு போடுறாங்க, வரி மானாவரியாக ஏறி போச்சு, கரண்ட்டு பில்லு ஏறிச்சு. இப்போ ஸ்மார்ட் மீட்ரு கொண்டு வராங்கிறான். இப்போ ஒரு செல்லு சார்ஜ் போட்டால் கூட கரண்ட்டு மீட்ரு கக்குன்னு ஏறுது. அப்போ இன்னும் ஒரு யூனிட்டுக்கு 5-10 யூனிட் ஏற தான் செய்யுது. இதெல்லாம் அவங்க கொண்டு வர மாதிரி இல்லை. வருமானம் இல்லை, செலவு அதிகம், எல்லாமே விலைவாசி விண்ண முட்டுது, சொல்கிற அளவுக்கு இல்லை. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.